இன்று உலக சுற்றுச்சூழல் நாள் மட்டுமல்ல, நாம் வாழுகிற பூமி கடும் நெருக்கடியில இருக்கு என்கிற கடினமான உண்மையை உணர வேண்டிய நாளும் கூட. நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் இப்ப நம்ம செய்யற செயல்களை பொறுத்துத்தான் அமையும் என்ற அந்த நினைவூட்டலோட என்னுடைய உரையை தொடங்கிறது பொருத்தமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். காடுகள்லாம் மேப்ல தெரியுற மாதிரி பச்சை திட்டுகள்னு சிம்பிளா யாரும் நினைச்சிடக்கூடாது. காடுதான் இந்த புவி மூச்சு விட உதவுற நுரையீரல். அந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கான மனித வளத்தின் அவசர தேவையை உணர்ந்து பல ஆண்டுகளா கவனிக்கப்படாமல் இருந்த காலி பணியிடங்களை நிரப்பின நம்முடைய வனத்துறை அமைச்சருக்கும் செயலாளர் உள்ளிட்ட வனத்துறை மூத்த அதிகாரிகளுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசாங்கம் செயல்படுத்துகிற திட்டங்களால மட்டும் இந்த நெருக்கடியை திருத்த முடியாது. ஊர்கூடி தான் தேர் இழுக்கணும். அதனாலதான் தொழில்களுக்கான தன்னார்வ பசுமை மதிப்பீட்டை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் என்கிற பொறுப்புணர்ச்சி தொழில்துறை வளர்ச்சியுடைய மையமா இருக்கணும். சுற்றுச்சூழலை காக்கிற செயல்பாடுகள் பொருளாதார வளர்ச்சி இலக்கோடு இணைந்து செயல்பட முடியும். நம்ம கனவு $1 டிரில்லியன் பொருளாதாரம் மட்டும் கிடையாது. அது ஒரு பசுமை பொருளாதாரமாக இருக்கணும் என்பதுதான் இந்த மாற்றத்தை வழிநடத்துவதற்கான கருவிகள், வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளை நம்ம இளைஞர்களுக்கு வழங்க முதலமைச்சரின் பசுமை தோழர்களின் முதல் பேட்ச் 2 ஆண்டுகளை நிறைவு செய்ய போறாங்க. 2வது பேட்ச் விரைவில் இணைவாங்க. முதல் பேட்ச் தொடங்கின பணிகளை அவங்க முன்னெடுத்து செல்வாங்க. இந்த ஆண்டிலிருந்து நம்ம தனித்துவமான உயிரினங்களின் ஆராய்ச்சி, கல்வி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த தொடர்ச்சியா புதிய பாதுகாப்பு மையங்கள் நிறுவப்படும்.